வயிற்றில் புண்ணு, வாயில் புண்ணு, சரியாக சாப்பிட முடியல, இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கீரை வந்து பெஸ்ட்டு ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாங்க. நாங்கள் வந்துட்டு இது வந்து தானாக வளர்ந்த கீரை தாங்க இது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கீரையை வந்துட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் இந்த மாதிரி கீரையை வந்துட்டு இந்த மணத்தக்காளி கீரையை கட் பண்ணிக்கிட்டேங்க. ஆனால் வெட்டுக்கிளி வந்து பூச்சி வைக்கிது. ஸோ வந்து நானும் வந்துட்டு சரி இனிமேல் இது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கீரையை பார்த்தா பாருங்கள், அங்கங்கே வந்து வெட்டுக்கிளி சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்னசாக கட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா பெருசாக இருந்தாலும் வதங்கும் போது அது ஒரு மாதிரி நூல் நூலாக இருக்கும், ஒன்றோட ஒன்றா ஒட்டின மாதிரி நூல் நூலாக இருக்கும். அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். சின்ன சின்னசாக இருக்கும், நல்லா ஈஸியாகவும் வதங்கிடும். அதுக்கப்புறம் கடாய் சூடு ஆனதும் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டேன். கடுகு சீரகம் ஆட் பண்ணியாச்சு. நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் கட் பண்ணி வச்ச கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதும் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து இந்த கீரையில் வந்துட்டு கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ வந்து முட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கினீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாங்க. அதனால தான் நான் முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கீரைக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்துட்டு அடி பிடிக்காமல் வந்து கிளறிக்கோங்க. நான் அடுப்பில் வச்சதுனால வந்து அடியில் பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. முட்டை போட்டதுனால லைட்டாக உப்பும் சிக்கன் மசாலா லைட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முட்டை போட்ட மணத்தக்காளி கீரை ரெடிங்க. இதை இப்போ வந்துட்டு சாதத்தோடு வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. வாய்ப்புண்ணு, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, இந்த வாயில் வந்துட்டு அப்பப்போ வந்து வலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாய்ப்புண்ணு வெள்ளை வெள்ளை அந்த அல்சர் மாதிரி வரும், அதெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.